Greeting to Aksha Healthcare Counseling. I am Rajyapriya Ravichandran. I am tell about cancer. Okay, cancer is the group of disease categorized by the uncontrolled growth of abnormal cells in our body. Cells are well developed. Normally, cells are grown, divide, and die. Have a controlled cell. But cancer cells are stopped. That's why they didn't develop, didn't die, and didn't grow. So the cells are stopped. Okay, and healthy cells are not when to stop dividing or even die. But cancer cells didn't take the signals, so the cancer cells are stopped in that area and it spread as a cancer. So that cancer cells are comes as a tumor. In our body, cancer cells வந்து பரவிடும். ஏதோ ஒரு பார்ட்ல வந்து பரவும், பிரெயின்ல, செஸ்ட்ல, பிரஸ்ட்ல, இல்லை அப்டமன், த்ரோட், இந்த மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸ்ல வந்து பரவும். அண்ட் அதை டயக்னோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டியூமரா அது மாறிடும். அந்த செல்ஸ் வந்து அது ஒண்ணுமே அழியாம இருக்கனால அது வந்து டியூமரா மாறிடும். ஸோ அந்த டியூமர் வந்து நமக்கு வந்து பிரெயின் த்ரோட்ல வந்து டியூமர் வர சான்ஸ் இல்லை. பட் அப்டமன்ல, பிரஸ்ட்ல, அங்கெல்லாம் வந்து டியூமர் மாதிரி மாறும். அண்ட் மென்ஸை விட உமன்ஸுக்கு தான் வந்து அதிகமா கேன்சர் வருது அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. அண்ட் ஓகே, டிஎன்ஏ, நமக்கு டிஎன்ஏல வந்து கேன்சர் இருக்கு. கேன்சர் சப்போஸ் நம்ம ஜென்ரேஷன்ல யாருக்காச்சும் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். காசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக், ஃபர்ஸ்ட் ரீசனே ஜெனட்டிக் தான். அண்ட் தென் என்விரான்மெண்ட், சிகரெட் ஸ்மோக்கிங் காசஸ்னால அவங்க ஏர்ல வந்து அந்த ஸ்மோக்கிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதுவாகுது. அந்த ஏர்ல கலக்குறதுனால நம்ம சுவாசிக்கிற நமக்கு தான் வந்து பாதிப்பு ரொம்ப இருக்கு. சிகரெட் பிடிக்கிறவங்கள விட நமக்கு தான் வந்து பாதிப்பு ரொம்பவே இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வரப்ப நம்ம லங்ஸ் வந்து அவங்களுக்குமே லங்ஸ் வீக் ஆகும், நமக்கு வந்து ரொம்பவே லங்ஸ் இதுவாகி நமக்கு வந்து உள்ள நம்ம ப்ரீத் பண்றதுனால அந்த ப்ரீத்திங் உள்ள போய் அது கேன்சர் செல்ஸ்க்கு வந்து அது இதுவா இருக்கும். அதனால அது ஸ்டாப் ஆயிடுது. மோஸ்ட்லி கேன்சர் வர்றதுக்கான இதுவே வந்து அதுதான். சிகரெட் ஸ்மெல் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். பட் சிகரெட் ஸ்மெல் நமக்கு வரனால அது வந்து இதுவாகுது. இந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஸ்டாப் ஆக வந்து அதுவுமே ஒரு சான்ஸ் தான். அண்ட் பாடியில நம்ம ஜெனட்டிக்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ, டிஷ்யூஸ், நம்ம பாடி ஃபுல் ஆஃப் மேடப் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ அந்த டிஷ்யூஸ்ல வந்து கலந்து பிளட் வெசல்ஸ்குள்ள போய் செல்ஸை வந்து நார்மல் செல்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. பட் கேன்சர் செல்ஸை வந்து ஒண்ணுமே செய்ய விடாம இந்த இதெல்லாம் தடுத்துருது. ஸோ தேர்டு, ஃபைனலி ஃபுட்டு தான். இப்ப மெயினா ஃபுட் தான். இப்ப எல்லாருமே வந்து நார்மல் சாப்பாடு சாப்பிட்றது இல்ல. அண்ட் நார்மலா சாப்பிடாம இப்ப எல்லாருமே வந்து ரன்னிங்ல இருக்காங்க, ஜாபுக்கு போறதுனால ரன்னிங்ல இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வெளியே எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்றாங்க. பிஸா, பர்கர் அதெல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஃபாரினர்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே. பட் நம்ம இந்தியாவில வந்து நம்ம அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. மோஸ்ட்லி ஹெல்த்தியா வேணா சாப்பிடலாம். நம்ம வீட் பீஸா இல்லைன்னா மில்லட் பீஸா அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். அண்ட் கேன்சர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்ணணும். நமக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ்ல வந்து வலி இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிச்சிடணும். ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். டயக்னோஸ் பண்ணிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இப்ப டெக்னாலஜிலாம் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. ஹீமோ டேப்லெட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷனா போட்டுட்டு இருந்தாங்க. டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் டேப்லெட்ஸாவும் எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி சான்ஸ் தராங்க. மோஸ்ட்லி வந்து ரொம்ப இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா, வயசு கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அண்ட் என்ன மாதிரி இருக்காங்க இப்ப நான் சொல்றேன். நானுமே வந்து கேன்சர் பேஷண்ட் தான். பிரெயின் டியூமர், லியோபிளாஸ்டோமா. அதை வந்து ஜூன் மந்த் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஆல்சோ நான் வந்து ஸ்டூடெண்ட் தான், எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஃபைனல் இயர்க்குள்ள போனேன். அப்ப ஹெட்ஏக் வந்து ஸ்கேன் பண்ணப்ப டியூமர் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஜூன் மந்த் வந்து காலேஜ் ஓபன் பண்ணாங்க. பட் எங்க காலேஜ்ல எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஃபுல்லா அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ முடியும் அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டியூமர் கண்டுபிடிச்சோடனே முதல்ல ஜூன் மந்த் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. சாரி, ஜூன் மந்த்ல வந்து கேன்சர் இதை டியூமரை வந்து ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதை டயக்னோஸ் பண்ணாங்க கேன்சர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கிறப்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சு திரும்ப ஹெட்ல. அப்போ வந்து ஃப்ளூயிட் செக்ரேஷன் ஆயிடுச்சு. 2 times சிபி ஸ்டண்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணப்ப 2 times ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ திருச்சிக்கு வந்துட்டு திருச்சியில தான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனும் பண்ணோம். லாஸ்ட்டும் இங்க வந்து தான் சக்சஸ் ஆச்சு எனக்கு. விபி ஸ்டண்ட் ஆப்ரேஷன் வந்து இங்க வந்து இப்ப நார்மலா இருக்கேன் நானு. பட் நான் வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் ஹெல்த் நல்லா இருக்கு. பட் நான் என் ஸ்டடீஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்ட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணாம நான் எனக்கு உட முடியாதப்பையும் நான் வந்து போய் ஸ்கிரைப் வச்செல்லாம் எழுதினேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எங்க காலேஜ்ல மெயினா ஹெல்ப் ரொம்ப பண்ணாங்க. எங்க காலேஜ்ல எங்க ஹெச்ஓடி மேமா இருக்கட்டும், மற்ற மேம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கேன்சர் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, ரொம்ப தைரியமா இருங்க. தைரியமா இருந்தா உங்களோட கோலை வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த இதை வந்து பார்க்கணும், நான் நினைச்சதை பண்ணணும். பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி பிள்ளைங்க அப்படின்னா நான் என் ஸ்டடீஸா முடிக்கணும், என் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படிலாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேன்சர்ஸ் வந்து இதுவாயிடும். கேன்சரே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அண்ட் ஹாப்பியா இருங்க. கேன்சர் டயக்னோஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருங்க. ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னாலே கேன்சர் செல் வந்து அதுவே கொஞ்சம் இதுவாயிடும், கம்மியாயிடும். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே கேன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஐயோ கேன்சரா அப்படின்னு இல்லாம ஐயா கேன்சர் அப்படின்னு இருங்க. ஸோ அப்படி இருந்தாலே நமக்கு வந்து கேன்சர் எல்லாம் பறந்து போயிடும். ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து ஹாப்பியா பார்க்கலாம், கேன்சரும் வந்து பறந்து போயிடும். ஸோ ஹாப்பியாவே இருங்க எப்பயுமே. மைண்டை வந்து ஹாப்பியோட வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் இருந்தேன். கேன்சர் தானே, ஒண்ணுமே இல்லை, லைக் நான் டோரா பூச்சி மாதிரி தான் அதை வந்து பார்த்தேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அடுத்த ஒரு இது வச்சாங்க, அப்புறம் நடுவில் வந்து இதுக்கு போனோம், ட்ரீட்மெண்ட் போனோம். அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். ஸோ அந்த மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. அதனால ஒண்ணுமே இல்லை. கேன்சர்னா ஜாலியா இருக்கும். கேன்சர்னா ஜாலியா கொண்டாடுங்க கேன்சரை. அப்படி நீங்க கேன்சரை வந்து கொண்டாடுனீங்கன்னா நமக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து ஓடிடும். ஆக்சுவலா நம்மலாம் வந்து பிளஸ்டு. கேன்சர் அந்த பேஷண்ட் நம்ம எல்லாம் வந்து பிளஸ்டு, சோ பிளஸ்டு. ஏன்னா ஆஃப்டர் கேன்சர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்கு. நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான லைஃப் வந்து காத்திருக்கு கேன்சருக்கு அப்புறம். அண்ட் ஆல்சோ வந்து நியூ பர்த்னு சொல்லலாம். கேன்சர் ஆஃப்டர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா ஃபினிஷ்ட் ஆனதுக்கு அப்புறம் நியூ பர்த்னே சொல்லலாம். ஸோ அதான் நான் சொல்றேன். அண்ட் ஓகே, ஏன்னா ஹெல்த் கவுன்சிலிங் சொல்லிட்டு இதையே சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இப்போ ஹெல்த்துக்கு வரேன். ஹெல்த்ன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கேன்சருக்கு அவாய்டட் சொல்லிடுறேன். ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், மைதா, சுகர், ஒயிட் சால்ட்டு அண்ட் ஃப்ரைட் ஐட்டம் வந்து ஃப்ரைட் ஐட்டம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரைடு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு, மீட்டு, இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக் எடுத்துக்கலாம், பட் வந்து நான்வெஜ் சிக்கன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் பேஸ்டு டயட்டா வந்து எடுத்துக்கோங்க. பிளான்ட் பேஸ்டு டயட்னு பாக்குறப்ப சுண்டல், சென்னா, புரோட்டீன் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதனாலதான் எக் எடுத்துக்கலாம், ஹோல் எக் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் சன்னா, சுண்டல் வந்து சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, காராமணி அண்ட் கிரீன் கிராம், கடலை அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இன்க்ளூடட்.
நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்றது ஏன்னா அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆயிடும் உள்ள. நம்ம இதுல இருக்க நான்வெஜ்ல இருக்க ஃபேட் கண்டென்ட் வந்து உள்ள ஸ்டோர் ஆயிடும். அதனால அது வந்து ஈஸியா வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்பயுமே வந்து பிளான்ட் பேஸ்டாவே எடுத்துக்கணும். மெயினா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்ப பிளான்ட் பேஸ்டா எடுத்தாதான் ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம ஈஸியா வந்து நமக்கு எனர்ஜியும் நல்லா இருக்கும். இதுவும் வந்து இதுவும் நமக்கு பாதிப்பும் வராது பாடியில. ஃபுட்னால பாதிப்பு வராது. ஃபுட் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் மெயின். ஃபுட் அண்ட் ட்ரீட்மெண்ட் சேர்றப்ப சூப்பரா நம்ம வந்து ரிலீஃப் ஆகி வந்துடலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து அலர்ஜி இல்லை அப்படின்னா கத்திரிக்காவுமே எடுத்துக்கலாம். ரா வெஜ் வந்து கேரட், குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. சாப்பாடுன்னு பார்த்தா ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணும். ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், மில்லட் பேஸ்டு ரைஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுலயுமே வந்து புரோட்டீன் எப்படி வந்து ஹையா ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. சோயா சங்க் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட் வேணும் அப்படின்னா சோயா சங்க் எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸுமே வந்து சோயா சங்க்ல வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் இருக்கனால நீங்க சோயா சங்க் வந்து மீட்டோட அந்த இது வந்து கண்டென்ட் வந்து அந்த இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபேட் சேராது. பட் அதுல வந்து சோயா சங்க் வந்து ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன், மீட்டுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் வந்து சோயா சங்க்ஸ்ல இருக்கு. ஸோ அது எடுத்துக்கலாம். அண்ட் மெயினா ஃப்ரூட்ஸ் தான் நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்குலாம் தான். ஃப்ரூட்ஸ் வந்து கேன்சர் வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ்ல தான் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், சுண்டல் ரெண்டுமே கண்டிப்பா எடுத்துக்கணும். நீங்க அதை கண்டிப்பா எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேன்சர்ல இருந்து ரிலீஃப் ஆக முடியும். ஸோ கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா கேன்சருக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து நார்மலாவே ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் நிறைய, ஹாஃப் பிளேட் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும், ஹாஃப் பிளேட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு அப்படி பாத்துங்க. ஹாஃப் பிளேட்ஸ் நீங்க சாப்பிட்றதுல இல்ல, நீங்க ஃபுட் எடுத்துக்கணும். பட் நீங்க தனியா வந்து ஹாஃப் பிளேட் ஃப்ரூட்ஸ், ஹாஃப் பிளேட் வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். ஜூசஸ் நிறைய குடிக்கலாம். பொமக்ரானட், நம்ம கேன்சருக்கு வந்து பிளாக் சீட் கிரேப்ஸ் ரொம்ப நல்லது. அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின், மெயினா ஹீமோக்ளோபின்க்கு வரேன். ஏன்னா ஹீமோ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்ப ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகும். ஹீமோ நம்ம எடுத்துக்கிறப்ப ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகும். அனிமியா வர சான்ஸ் இருக்கு. ஸோ முருங்கைக்கீரை வந்து சூப்பாவும் எடுத்துக்கலாம். அண்ட் அதை வந்து கூட்டு மாதிரி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் டேட்ஸ், நார்மலா டேட்ஸ்ல அயன் இருக்கு. பட் காலிஃபிளவர் வந்து ஃபுல் காலிஃபிளவர் இருக்கணும். அந்த தண்டெல்லாம் இருக்கணும். நம்ம ஃபிளவர் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அந்த தண்டெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுரும். மாடு சாப்பிடும். மாடுக்கு வந்து அதுல வந்து கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ அயன் இருக்கனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அண்ட் கால்சியம் இருக்கு, விட்டமின் கே இருக்கு. அதெல்லாம் இருக்கனால நீங்க பார்த்திருப்பீங்க மாடு வந்து எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு. அது ஏன்னா அது சாப்பிடுறது எல்லாமே பம்கின் லீஃப் எல்லாம் சாப்பிடும், புல்லு அதெல்லாம் தானே சாப்பிடுது. அதனால அது ஹெல்த்தியா இருக்கு. நம்ம அந்த காலிஃபிளவரோட பாட்டம் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு ஃபைபர் இருக்கும், ஃபைபர் ரிச்சாவும் இருக்கு. ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால நமக்கு ஹீமோ எடுக்கிறப்ப கான்ஸ்டிபேஷன் வரும். அந்த கான்ஸ்டிபேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும். அதனால அந்த சூப், அதாவது ஒரு சூப்பா குடிச்சுக்கணும். அந்த ஃபுல் காலிஃபிளவரையும் பாயில் பண்ணி அதோட ஸ்மால் ஆனியன் அண்ட் கார்லிக் எடுத்துக்கலாம். போட்டு பிளாக் பெப்பர் போட்டு நீங்க வந்து அதை நல்லா குக் பண்ணிட்டு நீங்க சூப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்பவே நல்லது.
முள் சீத்தாப்பழம் எடுத்துக்கலாம். நம்ம சீத்தாப்பழம் கேள்விப்பட்டிருக்கோம். முள் சீத்தாப்பழம் வந்து கேன்சருக்கு ரொம்பவே நல்லது. பட் ரேர் தான், இது கிடைக்கிறது ரொம்பவே ரேரு, கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ முள் சீத்தாப்பழம் வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கணும் பாடிய. ஏன்னா ரேடியேஷன், ஹீமோ ட்ரீட்மெண்ட், ஹீமோ ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ணுவோம். ரேடியேஷன் எடுக்கிறப்ப அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் வச்சுதான் நமக்கு வந்து அந்த டியூமர் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனாலதான் வந்து நமக்கு ஹீமோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, சாரி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஹீமோ வந்து செல்ஸ் எல்லாம் வந்து அழிக்கும். அந்த கேன்சர் செல்ஸோட சேர்த்து கெட்ட செல்ஸையும் அழிக்கிறதுனால நமக்கு வந்து இம்யூன் பவர் வந்து ரொம்பவே லோ ஆயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி காலிஃப்ளவர்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இந்த மிளகு அதெல்லாம் சொன்னல, அதெல்லாம் போட்டு நீங்க சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து இம்யூன் வந்து குறையாம இருக்கும். பனானா எடுத்துக்கோங்க. பனானா நைட் டைம்ல வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பனானா எடுத்துக்கோங்க. அண்ட் முள் சீத்தாப்பழத்தோட இலையுமே வந்து நம்ம கேன்சர் டியூமரை வந்து ஷ்ரிங்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து இதை வந்து எடுத்துக்கணும், அப்பதான் பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் அண்ட் உங்களுக்கு வந்து டயட் பிளான் வேணும், ப்ராப்பரான டயட் பிளான் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பரான டயட் பிளான் வந்து செட் பண்ணி தரேன். அண்ட் ஹாப்பி ஈட் அண்ட் ஹாப்பி வித் கேன்சர். ஹெல்த்தி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹாப்பி. நீங்க உங்க மனசை வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க. மெயினா ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா சாப்பிடுங்க, ஹாப்பியா ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. அப்பதான் கேன்சர் வந்து சீக்கிரமா ஃப்ரீ ஆகும், டியூமரும் வந்து ஷ்ரிங்க் ஆகும் நல்லா. அதை நம்ம ஹாப்பியா ஏத்துக்கிறப்ப சீக்கிரமா ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. நானுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன், நமக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுவும் பிரெயினுங்கிறப்ப நிறைய மறக்கும்லாம் நானே நினைச்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாமே மறந்துடும், படிப்பெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்லாம் நினைச்சிட்டேன். பட் எதுவுமே மறக்கல. ஆஃப்டர் கேன்சருக்கு அப்புறம் உண்மையா சொல்லணும், முன்னைய விட இப்ப இன்னும் நல்லாவே நான் படிக்கிறேன். எக்ஸாம்ஸும் போய் எழுதுறேன், இதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் எழுத போறேன். என்னோட எய்ம் வந்து ரிஜிஸ்டர் டயட்டிஷியன், அது ஆகாம நான் விடவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதோட தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கோங்க. கேன்சர் வந்தாலே ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கான்டாக்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ, bye bye, I'm see you in next video.